அண்ணே, என்னண்ணே இது? 40 நாள் திரும்பட்டும் தானே நான் இருந்தேன். இப்ப என்ன வெங்கடேஷ் கோச்சுக்கிட்டா போயிட்டாரு? தானா வரட்டும்னு காத்துக்கிட்டு தானே இருக்காரு. இந்த சமயத்துல என்கிட்டயும் கேட்காம உன்கிட்டயும் சொல்லாம இவ எப்படி நான் அத்தைக்கு வாக்கு கொடுக்கலாம்? ஏ ரத்னா, உனக்கு சிச்சுவேஷன் புரியுதா இல்லையா? ஊருக்காரங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்கடேஷோட அம்மா பட்டவர்தனமா பொண்ணு அனுப்பி வைக்க போறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போறாங்க. முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்படி ஒண்ணும் கேட்கலையே. அவங்க ஊருக்கு போறேன்னு தான் சொன்னாங்க. போகட்டும். நான் உங்க வீட்டுக்கு போறப்ப திரும்ப வந்துட்டோம். இதுல என்ன இருக்கு? ஏப்ல என்ன பேசுத? பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை எல்லாம் பேசுத? என்ன பழக்கம் அது? நல்லா எடுத்து சொல்லு. அண்ணே, என்னண்ணே நீயும் இவ கூட சேர்ந்து பேசுற? என் பெத்தவளுக்கு இங்க காரியம் பண்ணிட்டு நான் போறது கூட எனக்கு இங்க உரிமை இல்லையா? திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிற பாரு. ஏண்டி? அத்தை போனது எல்லாருக்கும் துக்கம் தான். நம்ம வீட்டுக்கு பெரிய இழப்பு தான். அதுக்காக நடக்க வேண்டியது தள்ளி போட்டுறணுமா? ஏன் அத்தை இறந்த வேதனை சண்முகத்துக்கு இல்லையா? அவன் கடையை திறக்கலையா இல்ல பிரசிடென்ட் வேலையை தான் பாக்கலையா? இப்ப நினைச்சாலும் அத்தை இழந்த துக்கம் என் நெஞ்சு அறுக்குதுடி. நான் கிளினிக் போலையா? இல்ல என்னோட வேலையில நான் பாக்கலையா? கேட்டி, அதுவும் இதுவும் ஒண்ணா? இது வாழ்க்கை விஷயம். எல்லாம் ஒண்ணுதான். இத பாருடி, சிரிப்புக்கும் எல்லை இருக்கு, அழுகைக்கும் அளவு இருக்கு. வேண்டிய அளவு அழுதாச்சு. அடுத்த வேலையை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சண்முகம், அந்த அம்மா துக்கப்பட்டு எனக்கு ஒரு மகனே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன்னு சொல்றாங்கடா. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. பாவண்டா அவங்க. அதே நேரம் வெங்கடேஷோட பொறுமையை நம்ம சோதிக்கலாமா? பரவாயில்ல, 40 திரும்புறப்ப இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசேஷத்துல கலந்துக்க வைக்கலாம். இப்போ உடனே இவளை அனுப்பி வைக்கிற வழியை பாரு. அண்ணே, வேண்டாம்ண்ணே, நான் சொல்றது கேளுண்ணே. ஏப்ல அவ சொல்றதுல என்ன தப்பு? அவ சரியா தானே சொல்றா? இல்ல நீ ஏற்கனவே ரிசப்ஷன்ல பண்ண கொளறுபடினால தானல கல்யாண வாழ்க்கை நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுல. ஏதோ மாப்பிள்ள நல்லவரா போயிட்டாரு, வீடு தேடி வந்தாரு. எல்லாரும் ஒரே மாதிரி எப்பயும் இருக்க மாட்டாவுல. இல்லை முதல்ல அத்தை கிட்ட சொல்லி இவளை அனுப்பிச்சு விடுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு கேட்டு சொல்லல. ஒரு நல்ல நாளை பார்க்க சொல்லு. அப்போ என் வார்த்தைக்கு இந்த வீட்டுல மதிப்பு இல்லையானே? இல்லை உன் வார்த்தைக்கு போதுமான அளவுக்கு மதிப்பு கொடுத்தாச்சுல. இப்ப நாங்க சொல்றத கேளு, கேட்டுதான் ஆகணும். சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. எதுல கோவப்படுத? கோவத்துல அவனுக்கு குறைச்சல. நீ வீட்டுல எம்பிட்டு காசு இருக்குன்னு எண்ணி வையே. போகும்போது அவளுக்கு ஏதாச்சும் ஒரு 10 பவுன்ல நகையாவது போட்டு அனுப்பணும்ல. இந்த வீட்ல இருக்கிற பணத்தை வச்செல்லாம் 10 பவுன்ல வாங்கவே முடியாது. 10 பவுன் நகை வாங்க ஒரு 5 லட்சமாவது வேணும்ல. அது ஒண்ணு இருக்குல்ல. ஏய், ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஏலே நீ ஏலே இந்தா, இதுல என்னோட நகை இருக்கு. 10 பவுனுக்கு மேல இருக்கும். இத பாலிஷ் போட்டு அவளுக்கு கொடுத்து விட்டுறலாம். வீட்ல இருக்கிற கஷ்டத்துல கடனுக்கு மேல கடன் வாங்க வேண்டாம். இந்தா புடி. ஏலே இப்ப நீ எதுக்கு இதை எடுத்துட்டு வந்து நீட்டுத? நீ அவளுக்கு அண்ணன்னா நான் அவளுக்கு அண்ணி இல்லையா? அதான் தரேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏலே இதென்ன நீ சம்பாரிச்ச பொருளா? இது எல்லாம் இந்த சவுந்தரபாண்டி ப்ராப்பர்ட்டில. முதல்ல எடுத்து போய் உள்ள வைல. அடேங்கப்பா, நான் கொடுத்த சவுந்தரபாண்டியோட ப்ராப்பர்ட்டி. பெத்து வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்சாரு. நீ வந்து தாலியை கட்டி தூக்கிட்டு வரல? அப்ப மட்டும் இனிச்சுதோ? ஏலே நான் எப்போ உனக்கு தாலி கட்டனோ அப்ப நான் உன் ப்ராப்பர்ட்டி, நீ என் ப்ராப்பர்ட்டி. இது அந்த சவுந்தரபாண்டி ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன். எடுத்துட்டு போய் வைல. நான் உன் ப்ராப்பர்ட்டி, நீ ஏன் ப்ராப்பர்ட்டி. உன் வீட்ல நான் இருக்கலாம், உன் உழைப்புல நான் சாப்பிடலாம். ஆனா என் நகையை மட்டும் நீ வாங்க கூடாது இல்ல? இது என்ன பித்தலாட்டமா இருக்கு? அண்ணே, மைனி இந்த வீட்டுக்கு வந்துருச்சுல்ல, அப்படின்னா இப்ப நம்ம வீட்டு ப்ராப்பர்ட்டி தானே? ஏலே நீ சும்மா இருல. பள்ளிக்கூடம் எல்லாம் போக மாட்டியா நீ? எப்ப பாரு வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்க. சின்ன பிள்ளைக்கு என்னல தெரியும்? அவதான் ஏதாவது தெரியாம பேசுறானா? நீ அவ கூட சேர்ந்து சால்ரா அடிக்கியா? ஏலே நீ முதல்ல கொண்டு போய் உள்ள வைல. இப்ப கடன் தானே வாங்க போற. வேணாண்டா, சொல்றத கேளு. இருக்கிறத போட்டு அனுப்பலாம். இத பாலிஷ் போட்டா புதுசு மாதிரியே இருக்கும்டா. ஏலே அதான் சொல்லுதோம்ல, எப்படி நகை செய்யணும், அதுக்கு எப்படி பணம் தரட்டான்னு எங்களுக்கு தெரியும். இதை கொண்டு போய் முதல்ல பொட்டியில வச்சு பூட்டு. சும்மா எப்ப பார் ஏதாச்சும் ஒரு நொட்டு சொல்லிக்கிட்டே இரு. சார்
ப்ரோ நோட்டு ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் கூப்பிடுறாரு, வாங்க. அண்ணே வராருண்ணா. வா சண்முகம், உட்காரு. இருட்டனாச்சு. பரவாயில்ல, உட்காருங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கந்து வட்டி தான்ப்பா. டெய்லியும் 5 ரூபா கட்டணும். 7 மணி ஆனா என் ஆளு கடைவாசல் வந்து நின்றுவான். 5 ரூபானா? 5 ரூபானா 5000 ரூபா. 5000மா? டெய்லியுமா? அந்த வட்டிய ஒரு நாள் தரலனாலும் அந்த 5000த்துக்கு 500 ரூபாய் மறுநாள் வட்டியா சேர்த்து தரணும். சரிண்ணாச்சு, லேட்லாம் பண்ண மாட்டேன், சரியா கட்டிடுவேன். அப்பனா சரிப்பா, இதை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. சண்முகம், நல்லா யோசனை பண்ணிக்கப்பா. உன் கடையை அடமானம் வச்சுதான் வட்டிக்கு வாங்குற. என்னோட தொழிலுக்கு எது நியாயமோ அதை நான் செய்வேன். நீ பாட்டுக்கு பணத்தை கட்டாம விட்டுட்டு நான் கடையை பூட்ட வரப்ப அநியாயம் அக்கிரமம்னு கத்தக்கூடாது. அண்ணாச்சி, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டோம்ல, இதாங்க. சரி, வெளியே நில்லுங்க. நான் பணத்தை எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன். அண்ணே, உனக்கு கோடி கிட்டி பிடிச்சிருக்கானே. கலையில இருக்க எல்லாத்தையும் தூக்கி கந்துக்காரனுக்கு கொடுத்துட்டா கடைக்கு என்னத்தை வாங்கி போடுவ, வீட்டுக்கு என்னத்தை கொடுப்ப? கடை முக்கியதாம்ல, அதை விட ரத்தன வாழ்க்கை முக்கியம்ல. அண்ணே, அதுக்காக நீ இல்லை, ஓடுறத போடுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்க தான். ஆனால் அவள் அந்த வீட்டில் கௌரவமாக வாழ வேண்டாமா, சீரும் சிறப்புமா செஞ்சு அனுப்புனாதாம்ல அங்கங்க நல்லபடியாக வாழ்வா. அண்ணே, அதுக்கு நம்ம கடை இருக்கணுமே. நீ கடையை வச்சுதானே நம்ம குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. பொழப்பு போயிடுமே என்ன. அண்ணே, நீ எல்லா விஷயத்திலயும் கரெக்டா தானே முடிவு எடுப்ப. இப்ப என்னதானே ஆச்சு உனக்கு? இல்லை, ரத்னா தானே வீட்டில் மூத்தவ. அவ நல்லா இருந்தாதாம்ல நம்ம வீடே நல்லா இருக்கேன். அவங்க வாட தானே போதா. நாளை பின்ன மாப்பிள்ளை வீட்டில் உன்ன என்ன சரியா செய்யலன்னு ஏதாவது சொல்லிவிட்டாங்கன்னா ஒரு சுடு தாங்குவாளாடா ரத்னா. அவ அழ வச்சு பார்க்கறதுக்கு நான் உசுரோட இருக்கணுமா? எப்படியோ செய்வோம், எப்படியோ உழைப்போம். கண்டிப்பா அந்த வட்டி பணத்தை கட்டிடுவோன்னு நம்பிக்கை இருக்குல்ல. அவ நல்லபடியா வாழணும், அது போதும். சரி விடு, நம்ம பாத்துக்கலாம். எனக்கு மனசு பதறி போச்சு, அதானே எப்படி பேசி புட்டேன். நீ ஒன்னும் வருத்தப்படாதனே. உன் கூட உழைக்கிறதுக்கு நான் இருக்கேன். உனக்கு துணையா உங்க அப்பா முருகன் இருக்கான். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு. சார், அண்ணன் உள்ள கூப்பிடுறாரு, வாங்க. இதோ வராரு. சண்முகம், நீ கேட்டது 5 லட்சம். இதுல 4.5 லட்சம் இருக்கு. 50,000 ரூபாய் வட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த வவுச்சர்ல ஒரு கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்க. சரி என்னாச்சு? இந்தாப்பா, எடுத்துக்கோ. நன்றி அண்ணாச்சி. என்னல சௌந்தரம், கொளுத்தி போட்டாச்சு. அங்க ஒன்னும் பத்தி எரித மாதிரி தெரியலையே. அடுத்து என்னல செய்ய போத? அக்கா, என்ன வேணா நடக்கட்டுக்கா. எது நடந்தாலும் அதை வச்சு நான் ஒரு பிளான போடுவேன். எனக்கு எப்பவுமே அந்த முருகன் சந்தர்ப்பத்தை வழங்கிக்கிட்டே இருக்கான். பாத்தியா, சொல்லி வாய மூடல மணி அடிக்கி. எதுக்கு வீணா போனுமே இப்ப கூப்பிடுதான்? யாருல? வட்டி கடைக்காரன் தான் இவன். ரொட்டேஷனுக்கு ஏதாவது பணம் என்னன்னு கேட்பானுங்க. என்னன்னு கேட்போம்.
இல்லே சொல்லு, என்ன வேணும் இப்ப? ஐயா இப்பதான் சண்முகம் என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க ஐயா. உன் வீட்டுக்கு அவன் வந்தானா? எதுக்கு? ஆமாங்க ஐயா, சும்மா வரல. அவன் மல்லிகை கடையை அடகு வச்சு கந்து வட்டிக்கு காசு வாங்கிட்டு போறான். என்ன வந்து கடையை அடகு வச்சிட்டானா? என்ன இது ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் விளங்குதா மாதிரி சொல்லு. ஆமாங்க ஐயா, 5 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கான். கந்துக்கு டெய்லி 5000 ரூபாய் கட்டணும். கந்து டெய்லி 5000? இல்ல அவன் கடையில வியாபாரமே அம்பிட்டு தானே இருக்கும் ஒரு நாளைக்கு. இல்லைங்க ஐயா, விசாரிச்சு பார்த்தாச்சு, டெய்லியும் 10 ரூபா புரட்டுறானா. இல்ல இல்ல இது வத்தி புட்டு மாதிரி கடையை வச்சுக்கிட்டு அதுல அம்புட்டு பொருட்டு தானா இவன்? ஆ, சரி, அப்பவும் 5 உனக்கு கொடுத்துட்டு அவன் 5 வச்சுக்கிட்டு எப்படி கடையை நடத்துவான்? அத பத்தி எனக்கு என்னங்க ஐயா, வழக்கம் போல கண்டிஷன் போட்டு ப்ரோ நோட்ல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விட்டேன். அது சரி விடு. இப்ப என்னத்துக்கு கந்துக்கு வாங்குறானே? ஐயா, தங்கச்சிய புகுந்த வீட்டுக்கு அனுப்ப போறானா. இது புகுந்த வீட்டுக்கு அனுப்புதானா? அது சரி, புகுந்த வீட்டுக்கு தங்கச்சி அனுப்புறதுக்கு எதுக்கு கடையை அடகு வைக்கணும்? ஐயா, அனுப்புறப்ப நகை போட்டு அனுப்பணும்ல, அதான் இன்னைக்கே கந்துக்கு வாங்கி இன்னைக்கே நகை எடுக்க போறானா. ஓ, சரி 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 சரி. இல்லே பாவலே, அவன் ஆருக்கு செய்தான்? அவன் தங்கச்சிக்கு தானே செய்தான். சரி சரி செய்யட்டும் செய்யட்டும். சரி, அவன பணத்தை கொடுத்துட்டீல்ல? கொடுத்துட்டாங்க ஐயா. நாளை பின்ன நான் சொல்லலன்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ஐயாவுக்கு தகவல் சொல்றேன். ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. இந்தாரு, நீ எனக்கு தகவல் சொன்னது அவனுக்கு தெரிய வேண்டாம் இப்பத்திக்கு. ஐயா சொல்ல மாட்டாங்க ஐயா. வச்சிருமாங்க ஐயா. நல்லது, வை வை. இலே சௌந்தரம், என்னல நீ பாட்டுக்கு சிரிக்கிற? சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. இப்பதானே நீ சொன்ன கொளுத்தி போட்டாச்சு, இன்னும் பத்தி எரியலையேன்னு. ஆமால, என்ன பத்திக்கிருச்சா? பயங்கரமா பத்திக்கிச்சுக்கா. அந்த வெறும் பைய அவன் தங்கச்சிக்கு நகை வாங்க போறானா. அதுக்கு கந்து வட்டிக்கு 5 லட்சம் வாங்கியிருக்கான். அதுவும் அவன் கடையை அடமான வச்சு. இலே ரொம்ப நல்ல செய்தியா இருக்கலே. அக்கா, இது எனக்கு தான் நல்ல செய்தி. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு சரியான வாய்ப்பு அந்த முருகனே அள்ளி கொடுப்பான்னு. இப்ப பாத்தியாக்கா, இதை வச்சு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். இலே, அவன் கடைய அடகு வைக்கான், அவன் பணம் கடன் வாங்குதான், அவன் தங்கச்சிக்கு நகைய போடுதான். இதுல உனக்கு என்னல நல்ல செய்தி? அக்கா, நீ ஓரவுக்கு நீ அம்பிட்டு தான் சிந்திக்க முடியும். விடு அக்கா, நான் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா? என்ன என்ன கேட்க போற? இல்ல, அந்த நகை சொன்னில, அந்த வயிறு அட்டிக ஒட்டியானம் வங்கி, அதை வச்சுதான் நீ என்னைய போலீஸ்ல மாட்டி விட போறேன்னு பிளாக்மெயில்லாம் பண்ணியே. இல்ல, இப்ப எதுக்குல அது? இந்தாரு, உனக்கும் சமூகத்தை அசிங்கப்படுத்தணும், எனக்கும் சமூகத்தை பழி வாங்கணும். அந்த வயிறு அட்டிகை நீ என்கிட்ட கொடுக்கா. ரோசனை பண்ணாத. நீ மத்த நகையை வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ண முடியுங்களா? வயிறு அட்டிகை மட்டும் கொடு. என்னக்கா, தர முடியுமா? இவனை ஆட்டி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதமே அந்த நகை தான். அதையே இவகிட்ட கொடுத்துட்டா நமக்கு ஒரு பிடிமானம் இல்லாம போயிருமே. என்னக்கா, என்ன ரோசிக்க? என்னடா, இவனை நம்ம பிளாக்மெயில் பண்ணதே அந்த நகையை வச்சுத்தானே. அதை இவன்கிட்ட கொடுத்துட்டா நம்மளால இவனை ஆட்டி வைக்க முடியாதேன்னு தானே ரோசிக்க. அப்படிலாம் இல்ல சௌந்தரம். அக்கா, நான் எதிராளியோட மண்டைய மட்டும் இல்லக்கா, மைண்ட் வாய்ஸையும் படிக்கிறவன். அக்கா, உன்கிட்ட இருக்கிற அம்புட்டு நகையுமா நான் கேட்கேன். அந்த வயிறு அடிக அதை மட்டும் கூட, பாக்கி நகையில உன்கிட்ட இருக்கட்டும், நீயே வச்சுக்க. கேக்குறப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் பாக்கி நகை இருக்கே, அதை வச்சு இவனை பாத்துக்கலாம். சரி இரு, என்ன நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, என்னையவே ஆட்டி வைக்கிறல்ல நீ.
ஒரு நாளும் உன்னை நான் நம்பவே மாட்டேன்க்கா. ஒரு சின்ன சந்தர்ப்பம் அதுக்காக தான் நான் இம்புட்டு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. வாக்கா வா, உன்னைய விட உன் தம்பி எம்புட்டு பெரிய ஆளுன்னு உனக்கு நான் புரிய வைக்க. இலே சவுந்தரம், நீ கேட்ட வைர அட்டியல் இந்தால. இது லட்சம் பெரும் கோடி பெருன்னு சொல்லுதாவ. உன்னை நம்பித்தான் கொடுத்துருக்கேன். இல்ல இதை வச்சு என்னல செய்ய போத? குடுக்கா சொல்லுதேன் அக்கா. இதை வச்சு தானே நீ பிளாக் மெயில் பண்ணுத. அதே மாதிரி நானும் உனக்கு செய்ய போகுதேன். பரவாயில்லையா தம்பி? இல்ல நான் எதுக்குல உன்னை பிளாக்மெயில் செய்யறேன்? இதை வச்சு தானே நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. அதனால தான் நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணும்படி ஆச்சு. அதுக்கு வேணா என்ன மன்னிச்சிரு. வேற என்னல செய்ய? மன்னிப்பா? இந்த சவுந்தர பாண்டி சரித்திரத்துல மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை மட்டும்தான். ஏலே என்னல அப்படி பாக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அக்கா என்னக்கா, அக்கா தம்பிக்குள்ளெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படி எதுவும் இல்லைக்கா. ஒன்றைய நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன். அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல. இதை வச்சு நான் அந்த சமூகத்தை தான் தண்டிக்க போகுதேன். அது எப்படி இல்ல? அந்த வெறும் பைய சமூகம் வட்டி காசுல நகையை வாங்கிட்டு அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? தங்கச்சிக்கு போடுவான். அங்கதாங்க நீ முட்டாளா ரோசிக்க. அவன் அந்த நகையை வாங்கி அவன் சாமி காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவன் தங்கச்சிக்கு கொடுக்க போவான். சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்குல? அந்த கோயில்ல வச்சு இந்த வைர அடிகைய அவன் எடுத்துட்டு வர நகையோட கலந்து விட்டுருவேன். கூடவே போலீஸுக்கும் தகவல் சொல்லி கையும் களவுமா அவனைய நான் மாட்டி விட்டுருவேன். ஐயோ எலே, ஐயோ எப்படில இப்படி டக்கு டக்குன்னு அப்படியே ஐடியா வந்து கொட்டுது உனக்கு? அதான்க்கா, அதான் இந்த சவுந்தர பாண்டி. அடுத்து இந்த சவுந்தர பாண்டி நடத்த போற திருவிளையாடல் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அண்ணன் பாவம் தான், ஆனா இது தப்பு இல்லையா? யாருக்கிட்ட சொல்றது? அப்பா கிட்ட சொல்லலாம். அப்பா தப்பா போவோம். மைனி தான் சரியானது. இந்தாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. மைனி சொல்லு வெட்டுக்கிளி, என்ன இந்த நேரத்துல? மைனி, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அது அப்பாக்கு தான் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா நீங்க தான் தெளிவான முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லு. சண்முகம் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? ஆமா மைனி, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. டேய், என்ன செஞ்சான் அவன்? மைனி, அண்ணன் நம்ம மளிகை கடைய அடகு வச்சு 5 லட்சம் கடனா வாங்கியிருக்காரு மைனி. என்னடா சொல்ற? ஆமா மைனி, கந்துனா தெரியும்ல, டெய்லி பணம் கட்டணும் மதினி. 5 லட்சத்துக்கு எவ்வளோன்னு தெரியும்ல? தினமும் 5000 கட்டணும் மதினி. டேய், தினம் அவனால எப்படிடா முடியும்? அவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? என்னால எதுவுமே சொல்ல முடியல மைனி. நம்ம ரத்னாக்காவுக்கு நகை போடணுமா, அதுக்கு பணம் வேணும்னு அண்ணன் சொல்லுது. அப்பா கண்ணு கலங்கிக்கிட்டே சொல்லுது. என்னாலயும் அதை தாங்க முடியல மைனி. இப்போ வாங்கிட்டானா இல்ல இனிமேதான் வாங்க போறானா? புறவு நோட்டுல கையெழுத்து போட்டு காசை கை நீட்டி வாங்கிருச்சு மைனி. மைனி, டெய்லி நம்ம கடைக்கு 8ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் தான் மதனி வருமானமே வரும். அதுல சொல்லையா 5000 ரூபாய் கந்துக்கே கொடுத்துட்டா நம்ம கடைக்கு என்ன மிஞ்சம்? நீங்களே சொல்லுங்க மைனி.
அதான்டா சண்முகம். தங்கச்சிங்க அவன் கிட்ட உசுர கொடுன்னு கேட்டா மறுபேச்சு பேசாம உசுர புடுங்கி கொடுத்துருவான். அதனால்தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. மைனி சரி சரி விடு. என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ம் சரி மைனி. அண்ணன் எப்படியும் நான் தான் சொல்லியிருப்பேன்னு கண்டுபிடிச்சிரும். எதுக்கும் நீங்களும் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க மைனி. இல்லைன்னா மட்டும் அவனை சும்மா விட்டுருவேனா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மைனி, நான் வச்சிடுறேன். சம்மு, பிள்ளைங்க பார்த்து நகையை செலக்ட் பண்ணாம நீயவா வாங்கிட்டு போறது? இல்லை அதுக்கெல்லாம் நேரம் இல்லைல்ல. நான் எது பார்த்து செலக்ட் பண்ணாலும் ரத்னாக்கு பிடிக்கிற மாதிரி தானே செலக்ட் பண்ணுவேன். நான் எது கொடுத்தாலும் அவன் தட்டாம போட்டுக்கிடுவா. நீ கிளம்பு. சரி. டாக்டர் அடிக்கா என்னாச்சு சம்மு? தெரியல. இந்த வெட்டுக்கிளி பெருச்சாலி பையன் இந்த கடன் வாங்கினது ஏதாச்சும் போட்டு கொடுத்துட்டானான்னு தெரியலையே. இவனை நம்பி ஒரு விஷயம் சொல்ல முடியாதுப்பா. இப்ப டாக்டர் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போற? சமாளிக்க. இல்லை டாக்டர், ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இதுவா இருந்தாலும் பரவ பேசிக்கிடலாம். டேய், டேய், இரு இரு. நானும் ஒரு முக்கியமான விஷயமா தான் கால் பண்ணேன். ஒரு நிமிஷம் இரு, கேளு. இல்ல இல்ல டைம் இல்ல. நான் வீட்ல வந்து பேசிக்கிட்டேன். டேய் ஹலோ. கிளம்பு. சரிப்பா.